காணிக்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இல்லைனா டின்னர் டிஷ் இடியாப்பம். ஸோ இது வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேட் அரிசி மாவு தான். ஸோ இப்போ இதில் வந்து உப்பு போட்டுடலாம் நம்ம. ஸோ இந்த மாவு வெறுவுறது வந்து ரொம்ப ஈஸி. அரிசி மாவில் உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து விட்டு நம்ம சாஃப்டாக டோ வந்து பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கணும். ஸோ இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா சாஃப்ட் டோ வந்தோன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் இது வந்து இப்போ பயங்கர ஹாட்டாக இருக்கிறதுனால கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால இதை நான் வந்து ஒரு இடத்துல அப்படியே வச்சிட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கூல் ஆனோன்னா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். ஓகே, நான் நல்லா நீட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம இடியாப்பம் அச்சில் வச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே நான் இந்த இடியாப்பம் அது தட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளாடி வந்து இதை வச்சு பிழிஞ்சிடலாம். நான் இதை ஃபுல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து நான் இதை இட்லி பிளேட்டில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இடியாப்பம் தட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் போய் இட்லி ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து 3லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது வெந்தோடனே உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நம்ம இடியாப்பம் இங்கே வெந்தாச்சு பாருங்கள். சுட சுட ஆவி பறக்க இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். இடியாப்பம் எப்போவுமே கவர் பண்ணியே வைங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சுவையான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.